பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் இல்முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, இன்று ஒரு இறை வசனம். அத்தியாயம் 39 53வது வசனம். மிகவும் அழகான வசனம். இதன் வசனத்தை கூறி இதன் பொருளையும் கூறுகிறேன். பிறகு இது நமக்கு எவ்வாறு பயன்படும் என்பதை நாம் பரிமாறிக்கொள்ளலாம். இந்த வசனத்தை முதலில் கூறுவது என்னவென்றால், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லா இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஅ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அதாவது இந்த வசனத்தின் பொருள் என்னவென்றால், தங்கள் மீது தமக்குத்தாமே பாவத்தில் அளவு கடந்து விட்டோராகிய என் அடியார்களே, அல்லாவின் மன்னிப்பு என்னும் அருளிலிருந்து நிராசையாகிவிட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் உங்களது அனைத்து பாவங்களையும் நீங்கள் பிழை பொறுக்க தேடினால் மன்னித்து விடுவார். நிச்சயமாக அவன்தான் மிக்க மன்னிக்கிறவன், மிக கிருபையுடையவன் என்று நபியே நீர் கூறுவீராக என்று பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறி நமக்கு அறிவிக்கின்றார். அல்லாஹ் பிழை பொறுக்க கூடியவன். நாம் தவறுகள் அதிகமாகவும் செய்திருக்கலாம், குறைவாகவும் செய்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த தவறுகளை நிவர்த்தி செய்ய, அந்த தவறுகளை சரி செய்ய அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் செய்த தவறையே அறியாமல் செய்யும் தவறுகள், பாவங்கள் வேறு. ஆனால் தொடர்ந்து பாவங்களை செய்து தவறுகளை செய்து அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டலாம் என்று நினைத்து விடாதீர்கள். தெரியாமல் அறியாமல் செய்துவிட்ட தவறுகளுக்கு நிச்சயமாக இந்த பாவ மன்னிப்பு என்ற கண்டிப்பாக பலன் கொடுக்கும். எனவே பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அனுதினமும் இரவில் படுக்கப் போகும் முன் குறைந்தபட்சம் 70 அல்லது 100 முறை அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு படுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறும் பழக்கமுடையவர். அவர்கள் சஹாபாக்கள் வினவினார்கள், பாவம் செய்யாதவர்கள் நீங்களே கேட்கும் பொழுது என்று கேட்கும்போது, இருப்பினும் நான் பாவ மன்னிப்பு அல்லாவிடம் கேட்க நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள். அப்படி அவர்களே கேட்கும்போது நாம் இன்னும் அளவுக்கு அதிகமாக அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நமது குழந்தைகளுக்கு, நம்முடைய வாரிசுகளுக்கு நிச்சயமாக இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிறகு அக்கம் பக்கத்தில் உற்றார் உறவினருக்கும் தெரிவிக்க வேண்டும். எனவே இதை நீங்கள் வழக்கமாக செய்து கொண்டு வருவீர்களேயானால் அல்லாஹ் நமக்கு நம் பாவங்களை நீக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்துவான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.